Welcome to our channel Hic&Too. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மஷ்ரூம் குழம்பு. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மஷ்ரூம் வந்து 800 கிராம். அரைக்கிறதுக்கு வந்து 2 பொருள் வேணும். இது வந்து முந்திரி வந்து ஒரு 10-15 முந்திரி எடுத்துக்கோங்க. முழுசுனா இது உடைச்சது ஒரு 20 எடுத்துட்டு இருக்கேன். கசகசா இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன், இதில் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், இதில் ஒரு 4 ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல். இது வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அப்புறம் அடுத்த பேஸ்ட் வந்து தனியா வந்து 3 ஸ்பூன், ஜீரகம் வந்து 1 ஸ்பூன், மிளகு வந்து 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம் வந்து 1 ஸ்பூன், ஒரு 5 லவங்கம், பட்டை வந்து ஒரு கொஞ்சம் பெரிய துண்டாக ஒரு 3 துண்டு, 3 ஏலக்காய். இது வந்து வறுத்து லைட்டாக வறுத்துட்டு இது மிளகாவும் சேர்த்துக்கணுங்க. மிளகா வந்து நான் 20 மிளகா எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இவ்வளவும் வறுத்துக்கணும் ப்ளெயினாக. தாளிக்கிறதுக்கு வந்து இதில் இந்த ஸ்பூனால் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு பிரிஞ்சி இலை, அன்னாச்சி மொக்கு, ஏலக்காய் 1, லவங்கம் ஒரு 4-5, பட்டை சின்னதாக 2 துண்டு, அப்புறம் வதக்கிறதுக்கு கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு ஒரு 6 பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்துகிட்ருக்கேன். சாதாரண வெங்காயம் 1, 3 வெங்காயம் நறுக்கி வச்சுட்ருக்கேன் நீட்டாக. உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய். இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். சின்ன வெங்காயம் போடலாங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க போடுறது. பெரிய வெங்காயமும் போட்டுடலாம். பூண்டு, கருவேப்பிலை போட்டுடலாம். இது கொஞ்சம் வதங்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். போதும். இந்த சமயத்தில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ வந்து மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுவே கொஞ்சம் தண்ணி விடும். சப்பாத்திக்குன்னா கொஞ்சம் கிட்டி கிரேவி குழம்பு சாதத்தில் போட்டுருதுன்னா கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் வேக வைக்கலாம். இதை மூடி வேக வச்சிடலாங்க.
திறந்து பார்க்கலாம். மஷ்ரூம்லாம் நல்லா வெந்திருக்கு. உப்பு போட்டுக்கலாம். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இதை சேர்த்துக்கலாம் அரைச்சதை. போட்டோன்னே கொஞ்சம் திக்னஸ் வருங்க. நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம சப்பாத்தியோட தொட சாப்பிட்டு பார்க்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சி. சப்பாத்தி கூட சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் ரைஸ் கூட குழம்பு ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ரைஸ் கூட ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஃபீட்பேக் கொடுங்க. Thank you for watching, guys. Bye.